உங்கள் கனவு எதுவா இருந்தாலும் நிச்சயமா அடையலாம். உங்க கெட்ட பழக்கம் எதுவா இருந்தாலும் ஈஸியா மாத்திக்கலாம். நீங்க வாழ்க்கையில முன்னேறணுமா? நிச்சயமா முன்னேறலாம். பணக்காரர் ஆகணுமா? கட்டாயம் பணக்காரர் ஆயிடலாம். எல்லாமே ரொம்ப சாத்தியம். இருந்தாலும் மக்கள் மத்தியில என்ன இருக்குன்னா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, நீங்கலாம் அந்த மாரி ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நெறைய டிஃபீட் ஆயிட்டு நீங்க டிமோட்டிவேட் ஆயி விட்டது தான் நெறையும். வாழ்க்கை ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா எல்லாருமே இத தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு முன்னேறணும், சாதிக்கணும், குணத்த மாத்திக்கணும், தள்ளி தள்ளி போடக்கூடாது, முன்கூட்டியே செய்யணும்னு பல விஷயத்துல அவங்க பிரச்சனைலருந்து வெளில வர பார்க்குறாங்க. ஆனா முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அவங்க வில் பவர் வச்சு ட்ரை பண்றாங்க எல்லாருமே. அங்க தான் தப்பு நடக்குது. இது எல்லாமே சாத்தியம், ஈஸி, வெற்றி அடையலாம் சொல்றோம் இல்லையா? அது ஏன் கஷ்டமா இருக்குன்னா, இவங்க ஆழ்மனது, மனது 2 இருக்கு. மனது, ஆழ்மனது. ஆழ்மனது பிரபஞ்சத்தோட தொடர்பாயிருக்கு. ஸோ, உங்க மனத வச்சு தான் நீங்க ஜெயிக்கணும். ஆனா, அந்த மனது ஆழ்மனதோட பிடியில இருக்கு. இந்த மனது ஆழ்மனது ஒத்துழைக்காம இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வெற்றி சாத்தியம் இல்ல. ஸோ, இப்போ இது தோல்வி, இதான் வெற்றினா, இந்த தோல்வி பக்கம் உங்க மனத ஆழ்மனது புடிச்சு வச்சிருக்குன்னா, ஆழ்மனது விட்டா தான் திரும்பி வெற்றிக்கு போ முடியும். அந்த ஆழ்மனதுல நீங்க நெகட்டிவாவும், தப்பாவும் வச்சிருக்கிறீங்க. அது அந்த டைரக்ஷன்ல தான் உங்கள கொண்டு போகும். ஸோ, அப்போ நீங்க வெற்றி அடையணும்னா, நீங்க ஆழ்மனது அளவுல மாத்தி, அப்புறமா ஆழ்மனது உங்க மனத விட செய்து, அதுக்கப்புறமா இந்த டைரக்ஷன்ல வெற்றின்றது சுவைக்கணும். புரியுது. எனக்கு ரொம்ப அட்வான்ஸா சொல்லிக் குடுத்துட்டேன். உங்களுக்கு 1 நிமிஷம் ரீல்ன்ற தொட்டு. பல ரீல்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா கத்துக் குடுக்குறேன். இது சம்மந்தமா நெறைய பயிற்சி வகுப்புல இருக்குது. நெறைய புக்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்க WhatsAppல ஒரு ரெக்வெஸ்ட் மாரி குடுங்க. இல்லன்னா உங்களுடைய கமெண்ட்லயே சென்ட் புக்ன்னு அனுப்புங்க. இது சம்மந்தமான புக்கை உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாவே அனுப்புறேன். சரியா? நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.